ஆமா, கால்குலேட்டர்ல எப்படி போட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் யாருக்கும் தெரியாம மறைக்கிறது? கால்குலேட்டர்ல மறைக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, கண்டிப்பா மறைக்கலாம். இது ஒரு புது வகையான ஆப் லாக். இப்போ என்னோட போன்ல பாருங்க 2 கால்குலேட்டர் இருக்கும். இது 2மே கால்குலேட்டர் தான். ஆனா இந்த கால்குலேட்டர்ல இதை நீங்க நார்மலா கால்குலேட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா போட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் மறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ரொம்ப செக்யூர் ஆனது. எந்த அளவுக்கு செக்யூர் அப்படின்னா, இப்போ ஒருவேளை யாராச்சும் தப்பான பாஸ்வேர்டு போட்டாங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் அவங்கள செல்ஃபி எடுத்து செட்டிங்கில் சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு இவங்க தான் தப்பான பாஸ்வேர்ட் போட்டு ட்ரை பண்ணாங்களா அப்படின்னு நம்ம செல்ஃபி வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் என்னன்னா, ஒருவேளை யாராச்சும் இது கால்குலேட்டரில் ஆப் லாக்குன்னு கண்டுபிடிச்சாலுமே நீங்கள் ஈஸியாக எஸ்கேப் ஆகலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபேக் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கரெக்டான பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உள்ளே போயிட்டு நீங்கள் ஹைட் பண்ண ஐட்டம்ஸை பார்த்துக்கலாம். இதுவே நீங்கள் ஃபேக் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா அப்ளிகேஷனுக்கு உள்ளே போகும், அதாவது லாகின் ஆகும், ஆனால் உள்ளே எம்டின்னு தான் காமிக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். இப்படி நிறைய ஆப்ஷன் இந்த அப்ளிகேஷன் உள்ள இருக்குது. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் எல்லா ஆப்ஷனை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட சைஸுமே ரொம்ப கம்மி தான். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண உடனே நம்ம நார்மல் கால்குலேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம எப்படி ஆப் லாக் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, உங்களோட பாஸ்வேர்டை போட்டு ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ என்னோட பாஸ்வேர்ட் நான் போடுறேன், போட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ ஆப் லாக் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், ஆடியோலாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பிளுக்கு நான் ஏதாச்சும் ஒரு ஐட்டம் மட்டும் உங்களுக்கு ஹைட் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ப்ளஸ் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு என்ன நீங்கள் ஹைட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஹைட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணி இம்போர்ட் கொடுத்துட்றேன். இப்போ இம்போர்ட் கொடுத்த பிறகு அந்த ஃபோட்டோ நம்மளுக்கு ஹைட் ஆகிடுச்சு. ஸோ ஹைட் ஆன பிறகு இந்த ஃபோட்டோ கேலரியிலிருந்து டேரெக்டாக அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துச்சு. இதுக்கப்புறம் கேலரியில் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஷோ பண்ணாது. இப்போ இந்த ஃபோட்டோஸ்க்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம ஹைட் பண்ண ஐட்டம் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஐட்டம் நீங்கள் இந்த கேட்டகரி யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இங்கே கொடுத்துருக்க கேட்டகரி இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மேலே இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த கிரியேட் நியூ ஃபோல்டர் இந்த ஆப்ஷனை கொடுத்து உங்களுக்கு தேவைப்படுற நேமில் ஒரு ஃபோல்டர் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ண பிறகு அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு தேவையானது நீங்கள் மறைச்சி வச்சுக்கலாம். இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் தனித்தனி கேட்டகரி. இப்போ ஃபோட்டோஸ் உள்ளே போனோம் அப்படின்னா ஃபோட்டோ மட்டும் தான் மறைக்க முடியும். இதுவே நீங்கள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸு இப்படி எல்லாத்தையுமே ஒரே இடத்துல மறைச்சி வச்சுக்கலாம். தேவையான அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ செட்டிங் பற்றி பார்க்கலாம். இந்த செட்டிங்குள்ளே போனோம் அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட்லேயே சேஞ்ச் பாஸ்வேர்ட் இருக்கும். தேவைன்னா நீங்கள் பாஸ்வேர்டு மாற்றிக்கலாம். அதாவது இந்த அப்ளிகேஷன் உள்ளே போகிறப்ப உங்ககிட்ட பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லியிருப்பேன், நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை மாற்றணும் அப்படின்னு அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி மாற்றிக்கங்க. அடுத்த ஆப்ஷனை பாருங்கள், செட் செக்யூரிட்டி கொஸ்டின் இருக்கா, இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். இதில் டிஃபால்ட்டாக சில கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். இந்த கீழே கஸ்டமர் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ட்ரி ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல நீங்களே ஒரு கொஸ்டின் டைப் பண்ணிட்டு அதுக்கு நீங்களே ஒரு ஆன்சர் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன் இந்த டிஃபால்ட் கொஸ்டின் செலக்ட் பண்ண வேணாம்னு சொன்னேன் அப்படின்னா, ஒருவேளை தப்பான பாஸ்வேர்டு போடுறப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்கும். ஸோ அந்த செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து இதெல்லாம் சிம்பிளாக இருக்கிறதுனால ஒருவேளை ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வேறு யாரும் ஃபோன் எடுத்தாங்க அப்படின்னா. அதனால் இந்த கஸ்டம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின், டிஃபிகல்ட்டான ஆன்சர் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இந்த செட் ரெக்கவர் இமெயில் இருக்கு பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். ஒருவேளை பாஸ்வேர்டு மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த மெயிலுக்கு அவங்க பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பில் அனுப்புவாங்க. அதனால் இந்த மெயிலை தேவைன்னா அந்த மெயிலை நீங்கள் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் ஆர்வலாக எதிர்பார்த்து இந்த ஃபேக் பாஸ்வேர்டு ஆப்ஷன் இதை ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். மேலே ஆட் ஃபேக் பாஸ்வேர்டு இருக்கு பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா நம்ம தப்பான பாஸ்வேர்டு போட்டு உள்ள எம்டிஆர் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு இந்த ஃபேக் பாஸ்வேர்டு. ஸோ ஒரு 4 நம்பர் போட்டு நீங்கள் ஃபேக் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேக் பாஸ்வேர்டு செட் ஆகிடுச்சு. இது எப்படி யூஸ் பண்ணுறது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அடுத்து இந்த ஆப்ஷன் பாருங்களேன், ஐக்கன் கேம்ஃப்ளாக் இருக்கா அப்படின்னா இப்போ இந்த ஆப் லாக்கை நம்ம கேல்குலேட்டர் ஐக்கன்லாம் பார்த்துருப்போம். ஒருவேளை நீங்கள் இந்த ப்ரௌசர் ஐக்கனை மாற்றினா நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ ப்ரௌசர் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேல்குலேட்டர் ஐக்கனில் இருந்தது, இப்போ வந்து ப்ரௌசர் ஐக்கனை மாறிடும். ஸோ தேவையான நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஆப்புக்குள்ளே ஸ்க்ரீன்ஷாட் ஒர்க் ஆகணும் ஒர்க் ஆகக்கூடாது நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே ப்ரிவென்ட் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது பாருங்கள், அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்புக்குள்ளே இருக்கிறப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. ஒருவேளை உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு இந்த ஆப்ஷனை நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கேல்குலேட்டரை நீங்கள் ஆப் லாக்காகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே ஆப் லாக் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அப்ளிகேஷன் லாக் பண்ண போகிறீங்களோ நீங்கள் லாக் பண்ணி இதை ஆப் லாக்காகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போது இந்த செல்ஃபி ஆப்ஷனுக்கு வருவோம். இங்கே இண்டிவிஜுவல் செல்ஃபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்ஷனை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செட்டிங் ஆப்ஷன் எடுத்துங்க. எத்தனை முறை பாஸ்வேர்டை தப்பாக போட்டால் செல்ஃபி எடுக்கணும் நீங்களே செட் பண்ணிக்கலாம். இங்கே எத்தனை டைம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தேவையான டைம்ஸ் நீங்கள் செட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போது தப்பான பாஸ்வேர்டு போட்டாங்கன்னா அது செல்ஃபி எடுத்து செட்டிங்கில் சேவ் பண்ணிக்கும். அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போது ஒருத்தவங்க தப்பாக பாஸ்வேர்டு போடுறாங்க, அது எப்படி செல்ஃபி எடுத்து செட்டிங்கில் சேவ் பண்ணுறது பார்க்கலாம். பாஸ்வேர்டு போட்டு என்ட்ரு கொடுக்குறப்ப அது தப்பான பாஸ்வேர்டு அப்படின்னா மேலே இங்கே கேமரா ஆன் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ அது கேமரா எடுத்துச்சு. இப்போ நம்ம கரெக்டான பாஸ்வேர்டு போட்டு எப்படி இது ஃபோட்டோ எடுத்துன்னு பார்க்கலாம்.
நம்ம கரெக்டான பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போன உடனே இது ஷோ பண்ணுது பாருங்கள், சம்மோன் ட்ரை டு அன்லாக் யுவர் ஆப்னு வருது பாருங்கள், வித் ஃபோட்டோட வந்திருக்கு. ஸோ இதுபடி நம்ம பார்த்துக்கலாம். இது டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா இந்த இன்டோர் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ எங்கேயுமே கொடுத்துருக்கோம் செல்ஃபியும் வரும், கூட எந்த டைமில் ட்ரை பண்ணாங்க அந்த டைமும் உங்களுக்கு ஷோ பண்ணும். அப்புறம் இதில் ரீசைக்கிள் பின் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது இங்கே ரீசைக்கிள் பின் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் தேவையான திரும்ப எடுத்துக்கலாம், இல்லை இங்கே டெலிட்டும் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக ஃபேக் பாஸ்வேர்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ கரெக்டான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 3333 இது போட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா நம்ம ஹைட் பண்ண ஐட்டம்ஸை பார்த்துக்கலாம். இப்போ ஃபேக் பாஸ்வேர்ட் போட்டோம் அப்படின்னா உள்ள எம்டி நம்மளுக்கு ஷோ பண்ணோம். இப்போ ஃபேக் பாஸ்வேர்டு வந்து நான் 5555 போட்டேன், அதனால் 5555 போட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா உள்ள எதுவுமே இல்லைன்னு எம்டியாக நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் எம்டியாக ஷோ பண்ணுதா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் லாஸ் ப்ரொடெக்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இப்போது இந்த அப்ளிகேஷன் லாக்குக்குள்ளே நம்மளோட ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு மறைச்சி வச்சுருக்கோம். நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே உள்ளே வச்சுருக்கோம். இப்போ ஒருவேளை யாராச்சும் இந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டேட்டா அழிஞ்சு போய்டும்ல, டேட்டாவும் போய்டும்ல. அதனால் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், உங்கள் டேட்டாவுமே சேஃபாக இருக்கும். அப்புறம் வாட்ஸ்அப்பில் சில பேர் சேட்டை லாக் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இந்த சேட் லாக்கில் ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அட்வான்ஸ் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம், இங்கே தெரியுது, இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.